நாளைக்கு யாராவது ஆள் வந்தா நான் அவுட். யாரும் ஆள் வர மாட்டாங்க, வந்துருங்க. என்ன போட்டேன் வாங்க அந்த இதுல வந்து அப்படியே நேத்துல இருந்து உருன்னு உட்காந்துருக்கான். சரி இருடி என்ன இடம் போட்டு வாங்கிக்கோ. ஆக்சுவலி டாக்டருக்கு நாளைக்கு 5 நாளா விநாயகர் வீட்டுல இருக்காரு. எல்லாரும் வெஜிடேரியனா. நாளைக்கு காலைல கோவளத்துல போய் மீன். நேத்து நான் சாப்பிட்டேன் சார். விநாயகர் வச்சு பரோட்டாவும் நாட்டு கொடுக்கலாம். நான் அது கேட்டதுக்கு தான் வீட்டுல பஞ்சாயத்து. கலப்பா கட்டியில ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. என் கால் 4000 ரூபாய்க்கு மீன் வாங்கினாரு. அது கேட்டதுக்கு தான் வீட்டுல சண்டை. 3 நாள் உங்களால வெஜிடேரியன் சாப்பிட முடியல ப்ரோ. உண்மையாலுமே ஆக்சுவலா 2 நாள்ல போய் சாப்பிட்டேன். வெளியே போறேன் சும்மா கடைக்கு. ஹாய் ப்ரோ, நானும் முயற்சி பண்ணேன். முடியல 3 நாளுக்கு மேல தாங்கல. 2 நாள் சாப்பிடலாம். ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் சம் கால் குழம்பு. போற வழியில இன்னுமே நல்லா இருக்கும். ஸ்ரீராம் சாரிப்பா. அவன் இங்க ஸ்ரீராம் வந்து நான் எத்தனை சாரி அவன் சொல்லணும். ரெண்டு விட்டேன். ரெண்டு ஒன்னு ஃப்ரண்ட்ல ஓடி வந்துட்டானே. மொத்தத்துல நான் என்ன ஹரி மொத்தத்துல நான் ஒருத்தர் கேட்ச் எடுத்தேன். ஒரு எஃபர்ட் எடுக்கணும். அப்படியே வாயில விட்டேன். That is towards him. I did. I got. அன்பே நேராடிங்க அன்பே நேராடிங்க அன்பே. ஓவர் காட்சினா 6 ரன் வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. நான் பேட்டிங் மறந்துட்டீங்களா? நேரா ஆடுங்க. எதுக்கு அக்கறை சாடி நிக்கிறீங்க? ஏய் ஓடி வந்தடா. அவர் வந்து யார் வெங்கி தான் வந்து ஸ்ட்ரைட்டா நிக்க சொன்னாரு. சரி ஸ்ட்ரைட்டா நின்னுட்டேன். யோட் கிட்ட போச்சு. அது பாக்குறதுக்கு அந்த புடிச்சு வர மாதிரி தான் கிட்ட போய்டாரு. முள்ள போய் மட்டும் அங்க பல்ல மேல. அபி ஓவர் 6 ரன் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஆடினே இரு அபி. ஆடினே இருப்பா. ஆடினே இருப்பா. ஆனா ஏபி பால் கடுப்பு. ஒரு பால் கீழ இங்க வந்து தட்ட மாட்டீங்க. நீ வர வேண்டியது. நல்ல பாயிண்ட் நீங்க. திரும்பி பாக்குற நீ அங்கே நிக்கிறீங்க. ஏய் அது உன்கிட்ட தான். என்னடா அந்த லாஸ்ட் நான் சாய் சார் எனக்கு ஒரு சம்ம கேட்ச் எடுத்தாரு. ஒரு நேட்டிவ் ப்ரோ சென்னை லாஸ்ட். ஆலோர் அப்பனா பட்ட கீழ பிடிச்சாப்ல. அதெல்லாம் பாயிண்ட்ல எல்லாம் எங்கால ஷார்ப்பா இருப்பாப்ல. முட்டா பால் அவர் அடிச்சிரும். அதனால அவர் தெளிவா. சாய்க்கு எங்கால் ஜட்ஜ் பண்ணி தான் பால் விடுவாரு பாயிண்ட்ல. வேகம் வந்து நான் ஏன்டா கேக்குறேன். இப்போ நான் ஒன்னு அடிச்சனே பாயிண்ட்ல பாத்தியா? பாக்கலையா? அவன் கை பாயிண்ட் ஒன்னு அடிச்சேன். கிட்ட வந்து அவன் கை எடுத்துட்டான். பவுல் கை விடணும். அது எவ்வளவு போகுது? வீட்டில் எப்போ அதில் வர இது எல்லாமே வாங்குவாங்கல்ல. அதனால இறங்கி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நல்லா கிட்டு நீங்கள் ஆஃபீஸ் மூணு சான்ஸ் கொடுத்தாங்க அவனுக்கான. அவ்வளவுதான் அபி நேரா ஆடு. சூப்பர் அண்ட் கமான் நம்ம டைவ். அது அவர்தானா கார்த்தி போட்டு கார்த்தி அது அல்பதா விடுங்க. அவரே தான்டா. மூணு அவரே தான். நான் அவருக்கு ஒரு கேட்ச் ஒன் டவுன் ஆர்னர்ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ் பண்ணாரு. அடிச்சிருந்தாண்டா. ஏன் ஓவர்லி விட்டிங்க கேட்ச்? அதுக்கு பிடிக்க வேண்டிய கேட்ச் தெரியுமா? யாரு? இவர் ஆடும்போது நீ போட்டு அந்த ஆஃப்டர் லவ்ல ஆளு இப்படியே நிக்கிறாப்பா கை வச்சிட்டு புடியா இதெல்லாம் நீஷரா லெக் சைடு மூவ் பண்ணிட்டாருனா இது இவருக்கு நான் கூட அவர் கஷ்டமான கேட்ச் அது ஈஸி தான். அது ஈஸி நான் ஜட்ஜ் பண்றேன். விடுங்க பேட்டிங் ஆடுங்க. முடிஞ்சு போச்சு. அது ஏன் சார் இங்கே வச்சிட்டீங்க? வெயில் அடிக்குதுண்ணா. கொஞ்சம் கஷ்டம் சொன்னா கூட வச்சிருந்தாடா. அவர் எங்கேயோ போகுதுன்னு சொல்றாக்கா. அவரெல்லாம் அவ்வளோதானா? அது
அப்புறம் தானே ஆஃப் ஆயிடுது. ஃபுல் கவரேஜ் வர மாட்டேங்குது. நானும் ஒன்று விட்டேன் கடைசியா அங்க போனீங்க கேட்ச் எடுத்தாங்க நான் சொன்னேன் ஸ்ரீதரனை திட்ட வெளியே போட்டெல்லாம் ரெண்டு ஒயிட் பாலே அடிக்கிறான். ஏய் நல்லவனா இருப்ப இருக்கு. அதனால ஒயிட் ஒன்னு நோ பால் ஆக்சுவலா இதுக்கு வெளியே போட்டு மேட்ச்லயே அதையும் டச் பண்ணிட்டான். அடிக்கல கேப்ல தட்றான். கார்த்தி ஓவர்ல ஒன்று வெளில போச்சு ஷாட். ஓ அது மாதிரி ஆடியா நேரா அதுக்கு அக்ராஸ். கால அக்கறாஸ் எல்லா கரெக்ட் கம்முனு இருங்க. அன்பே வெல் பிளே அன்பே கிரேட் ஷாட். அண்ணோட பழைய போட்டோ பார்த்தேன் சார். ஆளு வித்தியாசமா இருக்கா. மொத்தம் நானுமே பார்த்தேன். முடிய வச்சு என்னமோ சின்ன பையன் மாதிரி இருக்காப்ல. வட வேணா ஒன் மோர் இருக்கு. கிரேட் ஷாட் அன்பே கிரேட் ஷாட்ங்க. நீ வட வாங்கிட்டு வந்துருங்க. டயர்டா இருக்கு. ஏய் உனக்கு நம்ம வேணே சாகடையில இல்லடா உனக்கு ரெண்டு எவ்வளவு யாராச்சும் எக்ஸ்ட்ரா 56 9 to last ball. 9 ஓவர் போயிடுச்சா? சரி ஹரி இப்போ எப்படி உங்களுக்கு நீங்க அவருக்கு 2 மணிக்கு மேட்ச் இருக்கான். பாக்கம் இல்ல இதெல்லாம் வந்து டிராவல் பண்ணாங்க. ஸ்ரீதர் வந்து போவார். ஏய் ஏபிடி இந்த பக்கம் ஸ்ரீதர் இப்படி தானே போவார். சித்தால பக்கம் தானே ஏபிடி. சித்தல பார்க்க முடியாது. ஆமா படவன் பால் தெரியாது போலீஸ் தெரியாது. இந்த ஹெல்மெட் போட்டு வரானா? கிரிக்கெட் நம்ம போடுவோம் அந்த ஹெல்மெட் போட்டு வரானுங்க. அதெல்லாம் ஓகே அக்செப்டபிள். ஐஎஸ்ஐயோட ஒரு 90 வந்து ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. ஓகே ஹெல்மெட் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். அது அப்புறம் இன்னொரு வந்து சிவில் இன்ஜினியர் போட மாட்டீங்க. that is also acceptable. ஸ்டாண்டர்ட் சிம்பிள் இருக்கும். ஓகே That is okay only for cycle, not for bike. ஏய் அன்படா 3 போட வச்சிருக்காரு. இது அப்டேட் ஆகலடா. இதுதான் லாஸ்ட் ஆச்சு 6 தானே? 4 என்ன பேட்டிங் இறக்குறது அதான் உங்களோட எய்ம். ஆமா என்ன அப்படியே இருக்குண்ணா. ஏய் அவர் அந்த சீட் வேணும்டா. சேர் வேணும்டா. சேர் வேணும்னு வெங்கி இவரு ஹரியோடைய bowling பால் பண்ணாச்சு. ஒரு ஷாட்டா தான போட்டாரு. ஒரே ஒரு பால் போல்ட் ஆச்சு. அந்த பால் நல்லா ஸ்பின்னா இல்ல அது ரொம்ப டர்ன் ஆகல. ஆனா லைட்டா நான் ப்ரோ அந்த 2 பால் ஃப்ளை போட்டீங்கல்ல அது வேரியேஷன். இந்த என்ன தைரியமா ஃளைட் பண்ணலாம் ப்ரோ நீங்க. ஏய் ஒண்ணானா. ஆடுங்க ஷாட் அண்ட் கிரேட் ஷாட் அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆடுங்க. அவ்வளவுதான். தலைவனுக்கு பட்டுருச்சுடா. இதுக்கப்புறம் யாரும் பேச முடியாதுடா. இன்னும் 2 ஓவர் தான் பாருங்க. இன்னும் 12 ஓவர் ஆகல. 9 ஓவர் 61 நல்லா இருக்கு. இப்போ பார்த்து ஓவர் ஏய் வண்டி ஏத்திராதடா. நேரா வண்டி அந்த பக்கம் பறந்துட்டு போகுது. நல்லா பாட்டுது. டேய் ஹேண்ட் பிரேக் போட்றியாடா? நீரே போடலாம். சாய் பின்னாடி என் கார் இருக்கு. தம்பி தூக்கிடுவானா? ஆம்பல. யாருது சீக்கிரம் அவங்கிட்ட சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க. இல்லையா கடைசி ஒரு வாரத்துல ஏத்திரப்போம். இது இருக்குடா. சாய்னா ஹோல்ட் ஆன். நீங்க நிழலோட சொன்னீங்க. எப்படி பார்க்கணும் பாருங்க. நேரா போய் பள்ளத்துல இறங்க ஏத்திரப்போம். முடியாதா? எப்பறம் இறங்குவ? ஜம்ப் பண்ணி வருவாங்க நீங்க.
never underestimate puppies. போதும் நீ எனக்கு கொஞ்சம் முன்னாடி வா. இது முள்ள இருக்கு. முள்ள இருக்குடா. போறா சாய் இவன் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இருக்குமே ஓட்டுவான் ஆ? ஓகே தான் ஓட்டுவான் ஏய் கால் ஏத்துறாதடா கேப்டன் எடுத்துட்டாரு ஆல்டர் வந்து அவர் ரொம்ப ப்ரொஃபஷனல் தான் பவுலிங் போடுறாருல சாய் அவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து ஓ அப்படியா ஒரே காம்ப்ளெக்ஸ் அவர் ஃபேஸ் 2 ஃபேஸ் 1 நான் ஃபேஸ் 2 சாய் இது ஃபேஸ் 2ஓட காம்பவுண்ட் லெஃப்ட் ஆனால் பேசிக்கிறதுலாம் இல்லை இது வரைக்கும் சொன்னீங்களா ஆய் சொன்னீங்களா இன்னைக்கு தான் ப்ரோ ஐ ஹவ் சீன் யூ அப்படின்னாரா ஆல்வேஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் பெருசாக இருக்குது ரெகுலராக போகிறேன் வரமாட்டான் அதெல்லாம் புரியும் ரெடி இந்த அளவுக்கு கொண்டு வரோம் ஓ டோங் போ கையில பிடிச்சா ஹெட்ஸ் அப் ஆச்சாங்கா எதுவும் தேவையில்லை யார் ரேண்டி ஆட்டமா ரொம்ப உடம்பு போட்டேன் நான் மண்டேல இருந்து சமைச்ச சார் பிரியாணி சாப்பிடுவோம் இன்னைக்கு இல்லாங்க நீங்கள வாங்க வீக் நீங்களும் டிபிஎஸ் எங்கே போனீங்க லயாலி நல்லா இருக்கும் சார் ஏன் அவன் பேர் உட்காந்து அவன் அட்லீஸ்ட் ஃபிஷ் சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு அவனை அங்கே கூப்பிட்டு போனா அண்ணா ஃபிஷ் சாப்பிட முடியாதுண்ணா ஓகேண்ணே சிக்கன் சாப்பிடக்கூடாது சிக்கன் தான் சாப்பிடக்கூடாதுல்ல நாய் எல்லாமே கடிச்சு ரொம்ப ஸ்லோவா போட்ட மாதிரி இல்ல சார் அதெல்லாம் மித்து சார் நம்ம ஷாட்டியா கொஞ்சம் கொஞ்சமா இதாண்டா எதுக்கு என்ன நாய் கடிச்சு நிறைய இதாச்சு டெங்குக்கும் அப்படிதானே டெங்கு மலேரியா டைஃபாய்டு தானே அது எல்லாமே நம்ம ஸ்லோவா போட்ட மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் போட்டோம்னா என் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி இல்லை நம்ம 1 hour 50 minutes போட்டோம் டைஃபாய்டு வந்து சரியாயிடுச்சு 30 days ஏதோ ஒரு வாரத்துல 7 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் 8:15 முடிஞ்சது எதனால சார் பாடி ஹீட் ஆகிடுமா இல்லை சார் அது வந்து ரெசிடுவல் பாக்டீரியா வந்து கொண்டு போகும் சிக்கன் சாப்பிடும்போது டாக்ஸின் மோஸ்ட்லி நான்வெஜ் அவாய்ட் பண்ணுவேன் டைஃபாய்டு எவ்வளோ வந்து எப்போ 3 ஸ்கோர் போட்டேன் ஒரு ஸ்கோர் கோவிட் அப்படியே சாப்பிடுமா ப்ரோட்டீன் இருக்குது சார் 2-3 ஸ்கோர் போச்சு அதுவும் 7 இல்லையா கீப் பெஸ்ட் 63 எவ்வளோ ஹை இன் மெக்னீசியம் எல்லாரும் ஆமா அதுல மாட்டணும் ஓப்பனிங் வந்ததுல நம்மளுக்கு அடிக்கலடா எல்லாம் போயிட்டு செகண்ட் கோவில் நம்ம எல்லாம் பவுண்டரிஸ் தான் வச்சுட்டு இருக்கோம் நான் அதுலலாம் மாட்டேன் ஏய் ஏபி என்னடா இதெல்லாம் ஏய் கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போடா நீ உள்ள இருக்கணும்டா 2 கோவிட் டைம்லயும் வெங்கி கம்பெனி ரன்னிங் சரியா வண்டி அரேஞ்ச் பண்ணி பிக்கப் பண்ணணும் ஆளுங்களா எப்படின்னா வண்டிக்குள்ள வந்து ஷீட் போடணும் இது போடணும் ஒரு வண்டிக்குள்ள வந்து 3 பேர் தான் டிரைவர் அதுக்கப்புறம் 3 பேர் இதெல்லாம் இந்த ஷீட்லாம் போட்டு வைக்கணும் இது மாதிரி வந்து 3-4 வண்டி அரேஞ்ச் பண்ணி ஷார்ட் அவாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர் ரன்னிங் அட் 50% கெப்பாசிட்டி 2020ல 2021ல கூட இப்படி தான் அவர் என்ன பண்ணாரு சாதாரண சளி ஷார்ட் அவாய் குச்சாடா டைம் வச்சுன்னு ஒரு கம்பெனிக்கு போனேன் ஹூண்டாயோடைய சீட் சப்ளையர் அவங்க சரிங்களா போயிட்டு பீக் கோவிட் செகண்ட் கோவிடுங்க பீக் கோவிட் போயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு 10 பேர் உட்காந்து வர இதில் சீட் பேலட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 10 பேர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்
ஃபர்ஸ்ட் கோட செகண்ட் அப்புறம் நான் இங்கே கிளம்பி போனேன் ஆக்சுவலாக அது இல்லை உண்மை ஆஃப்டர் கோவிட் இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் you're putting in additional foreign parts இல்ல அம்ஜத் ப்ரோ நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து சூப்பர் டயர்டாக ஆகும் காற்று கழிச்சோம் பாட்டம் அவரேஜாக பெரிய பாட்டம் ரொம்ப லேசும் கிடையாது ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டு இப்போலாம் சின்ன சின்ன ஒரு 20 மாதிரி இறங்கி நெக்ஸ்ட் ஓவர் சைட் சேஞ்ச்ல லிட்டரல் பேக்டீரியா ரெண்டாவது அப்படி கிடையாது அடிஷனல் பாடி வந்து பிளேட் இருக்கா இல்லைன்னா வைரஸ் அது மெக்கானிசம் தான் உள்ள போட்டேன் மை ஃபீல்ட் வைரஸ் கரெக்ட் நாட் பாக்டீரியா இது வந்து கோவிஷீல்டு வந்து லைவ் 4 கோவிஷீல்டு தான் தெரியுமா நான்லாம் வந்து ரெண்டாவதும் போட வேண்டாம் நினைச்சேன் நான் மூணாவதும் எல்லாம் போட சொன்னாங்கல்ல ஹார்ட் அட்டாக் 3 டோஸ் பண்ணுறேன் ரெண்டுலயும் நான் நினைச்சிட்டேன் மூணாவதெல்லாம் போட்டு இருக்கேன் ஃப்ளைட் அளவு கிடையாது என்ன பண்ணாலும் தெரியும் ஆக்சுவலாக அதுவே பயமாக இருக்கு சார் போய் பாருங்க சார் ஏதாவது தெரிஞ்சுன்னா ஷார்ட்டா போய் கவர்ஸ் ஓப்பன்ல இருக்கு இவன் இங்க தான் அடிப்பேன் அடிக்கிறான் பாயிண்டே ஓப்பன்ல இருக்கு பேக்வர்ட் பாயிண்ட் அடிச்சிருக்கான் ஃபோர் ப்ளே பண்றதா இசிஜி எடுக்கிறது தப்பு கிடையாது எடுக்கணும் சார் பிபி சுகர் டெஸ்ட் ஷார்ட்டா போய் ஜூன் வந்தா 40 சார் எடுத்து பிளேடா பாய் பிளேடா பே bowling போய் அவுட் ஆயிட்டு வந்தேன் சென்டினல் எல்லாம் ஆட முடியல லாஸ்ட் வீக்கே ஸ்பின்ல தான் பேச புடிச்சு அடி இன்னும் ஆடவே போகல ஜிம்மெல்லாம் தூக்கி கொடுங்க ஸ்லோ ஜாகிங் நம்ம அது பிரச்சனை இருக்கு நம்ம பெருசு இருந்தீங்கன்னா போதும் என்ன தெரியுமா நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க நான் சொல்றேன் நான் டிஃபென்ஸ் காலனிக்குள்ள இவர் இருக்காரு நான் வந்து கோவிட் சமயத்துல நான் வந்து நான் ஜிம் இல்லைன்னு சொல்லி நான் யூஸ் டு கோ டு ஜாகிங் 90 years old guy மிலிட்டரி ஆள் 90 year old guy என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போறாருங்க ஜாகிங்ல சார் இனிமே வராது இன்னும் வராருங்க இது பாருங்க நான் வந்து அவரை ஃபாஸ்டா போய் ஓவர்டேக் பண்ணணும்னு பாக்குறேன் எனக்கு வந்து நாட்டு தள்ளுது அவர் வந்து ஜாலியா போயிட்டு இருக்காரு அவங்கலாம் ஏங்க ஃபிட்னஸ் வேற நம்ம டேய் பேக்ல ஆடாரா டேய் பேக் ஃபுட் போடுறா ஃப்ரண்ட்ல ஆடுறா 94 95 years இருப்பாருங்க இப்போ டெஃபனட்டா அந்த ப்ரோ அவங்க ஃபிட்னஸ் வேற இருக்குல்ல இல்ல என்ன தெரியுமா டிசிப்ளின் இருக்குல்ல அவங்க ஆபீஸ் போனாலும் காலையில 5:30 வந்து அவங்களோட அவங்க வந்து டென்த் வந்து மார்னிங் 1 hour மோர் ஹெல்த்தியா இருக்கும் அதுவுமே கண்ட்ரோலா இருக்கும் ஃபுட்டு கரெக்ட் இப்போ நம்ம ஒரு ட்ரீட் போகிறோம்னு வச்சுக்கலாம் என் சர்க்கிளில் ஒரு 4 பேர் இருக்காங்க நம்ம ஒரு ஃபுட்டு ட்ரீட் போகிறோம் சரி ட்ரீட் போயிட்டோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவேன் என்னவோ அதுதான் அடே ரொட்டேட் பண்றா என்னடா பண்ற அதெல்லாம் இல்லை இது அவ்வளோ மாதிரி ஆயிட்டானே நான் என்ன பண்ணுவேன் ஒரு மீல் ஸ்கிப் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் ஓவர் சைட் சேஞ்ச் டின்னர் ட்ரீட் எடுத்துன்னு லஞ்ச் ப்ரோ ஹரிசன் இப்போ இல்ல நெக்ஸ்ட் ஓவர் தண்ணியா இல்லையா முடிச்சு வைக்கிறேன் நெக்ஸ்ட் ஓவர் கத்த ஓடிட்டாங்க சென்ட் ஸ்மெல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஹரி சார் அவர் தான் சொல்ல நீங்க தான் அத்தர் உள்ள கார்ல வச்சிருப்பீங்களா எடுத்து கொடுங்க கால் எது வச்சிருக்கேன் ஊது வச்சிருக்கேன் எது ஊது ஊதுடா சரி கொடுங்க நாங்க எடுத்து போறோம் யாருக்கா எனக்காக நான் வச்சிருக்கேன் அத்தர் இல்லை அத்தரும் இருக்கு பட் ஐ ஹேவ் ஸ்ப்ரே ஊது அந்த அத்தரோட சிஸ்டரா காவி போட்டு இதை ஃபாக் எடுத்துட்டு வரீங்க ஊத் ஊதா ஐயோ ஃபாக் ஊத் ஏங்க இதான் ஃபாக் அதாங்க ஃபாக்ல ஊதுங்க நல்லா இருக்கு வெளியே வந்துரும் போல
ஓகேயோ அப்படியே எடுத்துக்கோ அண்ணனோட பர்ஃபெக்ட் தான் ஓகே थैंक यू ஏய் ஜிம்முக்குடா அது உப்புகடான்னு சொல்ல மாட்டேனா நான் வேற வாங்கிக்கிறேன் நீ எடுத்துக்கோ நீ கார்ல வச்சிருக்கேன் அவன். டேய் அவர் ரீப்ளேஸ் பண்ண தாண்டா சாப்ஸ் வாங்கி கொடுப்பாரு உனக்குலாம் இது வாங்கி தரறாங்க ஸ்ரீராம் காரணம் அது வைல்ட் ஸ்டோன் எடுத்துக்கோ இந்தா. ஏன்டா குடுக்குறோம் வைல்ட் ஸ்டோன் குட் ஃபார் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் will get attracted இந்த வயசுல போடுறேன்னா வேற எப்போ போடுறது போடுறான் கவர்ஸ்ல அஷ்டம் பாத்தீங்களா நீங்க தான கவர்ஸ்ல அடிக்கல நீங்க அதனால அடிக்க முடியலையா என்னாச்சு பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் கூலிங் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வெங்கி ப்ரோ அப்படியே லெஃப்ட்ல வாங்க ஐ திங்க் ஹி செட்டிங் தி ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ யாரு அம்ஜா என்கிட்ட பீஸ்ட் இருக்கான்டா டேய் அவன் மேட்ச் முடிச்சிட்டான்டா அவன் ரன் பால் வந்தாலே போதுமே போலையா வெங்கி ப்ரோ போலியா போர் 4 रन के लिए இல்ல அம்பையர் பார்க்கட்டும் இல்ல ரீலெக்ஸ் கால் தான் இல்ல அம்பையர் வந்துட்டாருங்க ஏங்க நான் அவனுக்கு தான் கால் பண்ண 4 கொடுத்தாங்கல்ல இவ்வளவு தூரம் வரும்போது ஏய் அன்பு அன்பரசன் கேட்டா அன்பரசன் இதோ இருக்காரு அன்பரசன் இருக்கேன் நீங்க மாதிரி 10 மணி வச்சால தண்ணி நெக்ஸ்ட் ஒரு தண்ணி கொடுத்து 6 மணி எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் 10 மணி வச்சானே இருக்குது ஆக்சுவலா அன்பு இவ்வளவு நேரம் இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம் ஓடுறா லாஸ்ட் பால்ல சிங்கிள் வேணாம்னு பாக்குறியா போ நீங்க கால 100யா நீங்க ஏச்ச அடிங்க எவ்வளவு ஸ்கோர் 79 அவர் எவ்வளவு 13 கம்ப்ளீட்டட் அன்பு எவ்வளவு? அடிக்க வேண்டியது ப்ரோ 94 34 வந்துட்டாரா சூப்பர் எவ்வளவு பால் போயிச்சா எவ்வளவு பால்ல 34 ஓகே எவ்வளவு பால்ல 34 32 பரவாயில்லடா இவ்வளவு நேரம் எவ்வளவு தெரியும் ரெண்டே 2 ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டீங்க நீ அம்ஜத் சேர்ந்து அவர் பால் we have to accept யார் ஸ்ரீராம சொல்றீங்க இல்ல இன்னும் தினேஷ் சொல்றேன் டைமிலே வந்து தான் போட்டேன் தனியாக மாட்டினே நினச்சேன் கொஞ்சம் வந்து கம்பெனி நாலு போர் 2 பேக்கெட் கொண்டு போட்டு அப்புறம் இல்ல 19 ரன் 2 பேக்கெட் 3 வந்து ஒரு பேக்கெட் வாங்கி ஒரு 4 2 வைட் மொத்தம் 20 பெருமை இல்லைங்க தப்பு பண்ணிட்டா தப்பு தான் ஃபோர்த் பால் ஒன்று போட்டு பாருங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த பையன் வந்து ஹேண்டில் டாப் அவனுக்கு எப்படி போடணும்னு தெரியல அவனுக்கு நல்லா அழகாக லென்த் பால் போடுறீங்க அவன் கரெக்டாக நான் வந்து புரிய எப்படி ரெண்டு பேர் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தாவே தெரியும் எப்படி போடணும் அவன் அங்கே அடிக்கவே இதுதான் ஸ்லாட் பால் தான் இல்ல அது நீங்க கரெக்டா லென்த் பால் தான் போட்டீங்க அவர் ஏறி வந்து உங்களை வந்து புல்லர் பாலா கன்வெர்ட் பண்ணிட்டாரு அது வரைக்கும் பால் எங்கேயும் போல
அவருக்கு அடிச்ச 29 அதான் சொன்னாருண்ணா இதானா இந்த ஊர் இருக்கு நான் சொல்றேன் சரி அங்க போடுறேன்னா அங்க வச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னேன். ஏதோ ஒன்று இருக்கு ஒரு கேப்டன் எனக்கே கொடுத்துருக்கலாம் நேராக போட்டுன்னா அது தான் ஆடுறேன் யோசிக்கிறதே இல்லை ஓடி வந்து போட வேண்டியது எப்படி பேட்டிங் ஆடுறது நீங்கள் வேற மண்டையில் ஏற்றிட்டீங்க உள்ள பேட்டிங் ஆடுவோம் மண்டைக்குள்ளே வரும் எங்கள் வேலைக்கு என்ன சொன்னீங்க? உங்களை அடிச்சவர் தான் ஓவர் கட்டுறேன்னு அட சொன்னேன். நீங்க அவருக்கு அடி விசிட் பண்ணி கவர் பக்கம் ஏதோ ஓடிட்டு இருந்தது அந்த ஓவர் போட்டு கொடுத்தீங்க எல்லாம் வோடஃபோன் நினைச்சி வோடஃபோன் சார் போய் ஆடுங்க சார் நீங்க அன்பு அடிக்கிறார் பாருங்க எல்லாம் அன்பு பிக் டேடி அப்படியே நாளைக்கு காலைல வந்துருங்க இல்லா கண்டிகை உங்க ஃபேவரட் கிரவுண்ட் பொண்ணுக்கு டோர்னமெண்ட் இருக்குங்க நாளைக்கு காலைக்கு தான் 6 மணிக்கு டோர்னமெண்ட் விளையாட்டு போயிடுங்க 7:30க்கு ரிப்போர்ட் பண்ணணுங்க 8 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது டாக்டருக்கு என்ன பண்றாங்க? கிரிக்கெட்டா பேட்மிண்டன் under 10 ஆடுறாங்க அடுத்த செப்டம்பர்ல 3 பேர் அவுட் போடுறாங்க தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லி அம்பது சொல்லி ஆளு சேர்த்து சும்மா வர சொல்லுங்க முதல்ல என்ன அவங்க சும்மா கட்டிக்கிட்டு அப்படியே இது போயிடுறாங்க நைட்டுமா Finish, padam, finish. எது இல்ல நான் இது இதுதான தான் எவ்வளவு கிலோ தாங்கும் ஆமா 50 கிலோ தாங்கும் 50 கிலோ தாங்கும் இன்னும் கொஞ்சம் ஏன் சார் இன்னும் கொஞ்சம் ஹைட் இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும் இவ்வளவு தான் வரும் ஹைட் வராது ஹைட் அதிகமா இருந்தா இது வராது பேலன்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு வரணும் இப்பதான் ஓவர் கட்டுறேன்னு இருந்தா போதும் ஸ்ரீராம் தினேஷ் அப்புறம் அசியோட பேட் எடுத்துட்டு வந்தியா இல்லையா அவன் ஒழுங்கா அந்த பேட் இங்க வச்சிருந்தாலே ஒழுங்கா அடி கண்லியா அது எப்போ ஓ அதுலயா இல்லையே ஏன் அம்ஜத் மூஞ்சி அடிச்சிட்டாரா இங்க வந்து விளையாடும் போல நல்லா தான் இருந்துச்சு ராவ் போட்டுட்டு தான் இருந்தான் அவனே சொல்லாம நிறுத்திட்டான் கண் மறுபடியும் இந்த வாரம் சொல்லிட்டான் இந்த வாரம் மறுபடியும் அவனுக்கு டிராப் போட்டு நான் அப்படியே சொன்னேன் கம்மி பண்ணேன் அண்ணா 6 டைம்ஸ்ல போட முடியாது நான் ரொம்ப பிஸி நான் அப்படி என்ன பிஸிக்கிறான் அர்ச்சனா அசி டேய் போடுறா அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரல இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இல்ல 6 டைம் போடு அப்புறம் ஒயிட்டா இருக்கும்ல பெல்ஜியம் போக முடியாதா போட்டு அதுதான் பயந்துட்டு உட்காந்துருக்கான் ஆனா செப்டம்பர் 1 வீக்ல சரியாயிருமானா 5ஆம் தேதி கிளம்ப ஆவுடா உள்ள அலோ பண்ண மாட்டான் உங்க கண்ணுல ரெட்டா இருக்கு வெளிய போய் இல்ல அது வந்து இன்ஃபெக்டிவ் இல்ல அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கணும் யாருக்கு எப்போ சொல்லுவாங்க யாருக்கு நான் தான் வாங்கி தரேன் சொல்லுங்க சொல்ல
மைசூரோட 6 வாட்டி போடாம ஒரு ஏன் ஹரி சார் ஒரு கூலர் ஸ்போர்ட் போனா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க? இமிகிரேஷன் டீம்ல அவன் என்ன கிறுக்கு பையனா கண்ணாடிலாம் கைட்டு தான் செக் பண்ணுவான். அது ரசத்துக்கு தான். கண்ணெல்லாம் செக் பண்ண மாட்டான், கூலர்ஸ் மட்டும் தான் கைட். இல்லங்க இப்போ இருக்கிற அப்படியா? எவனை போடு? அவன் அங்க அந்த ஏர்போர்ட்ல வெளியே நாங்க லோக்கல் மட்டும் தான் டிராவல் பண்ணிடுவோம், அதனால அவங்க இன்டர்நேஷனல் தெரியாது. இல்ல அவன் அங்க போய் அவனோட கண்ட்ரில விவேக் இருக்கானா? அவன் ஏதோ அரவிந்த் மாதிரி இருக்கான் பாக்கிறதுக்கு. இவன் ஆடுறானா இப்ப? அவன் வேற ஏடா செட் காணோம். கமான் கமான் கேப்ஸ், வெரி குட் டிசிஷன். கிட்ட போயிட்டு கூட துணைங்க இறக்க போறான். என்ன கலாச்சாரடா? நீ என்ன வரல? நீங்க அம்மா எடுக்கிறேன். வரல. வருஷம் தான் எடுத்தியா? அதுதான் இருக்கு கொடுத்துருக்காங்க. யார் அம்ஜத் குத்தாரா? அது குத்தாரு. செட்டா இருக்குடா குடுக்குறேன்டா. போடு போடு. ஏபி கேட்டாரு. அவர் பாரு, இது அதோட ஈஸியா கேட்ச். இல்ல அவர் பவுலர் கிட்டே சொல்றாரு, இது அதோட ஈஸி தானே, பிடிக்க வேண்டியதானே. உங்க விக்கெட் வேணான்னு விட்டு வச்சிருக்காங்க, உங்க விக்கெட் வேணான்னு விட்டு வச்சிருக்காங்க. அடிச்சது யாரு? அன்புதான். நீதானா இருந்தா கைட்டு. ஏய் அம்ஜதானா வந்தா நான் சேகர் வயித்துல பத்தாச்சு. ஆமா அசி 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 ஆனா அப்படியே பயம் ஆயிடுச்சு. வெளியே அந்த வரேன். அவன் செத்துட்டான்னு நினைச்சான்டான் ப்ரோ, வெளியில வந்து நான் முடிச்சு. அண்ணா இங்க பாரு நான் பாலோட சீன். அவ்வளவுதான் முடிஞ்சு நினைச்சு நான் விழுந்துருக்கேன். டேனா ஹரி சார் பால் அடிச்சானா தப்பிங்க. என்ன 20 வரைக்கும் அவரே தான் வாண்டடா ஒரு 2 ஓவர் 10 ரன்ஸ் அப்படி இல்லண்ணா, அத்தி வந்து கீழே இறங்கினா ரன் அடிக்கிறான். த்ரோ பண்ண மாதிரி இல்லை சார். தெரியல அடிச்சாரு அவரு தான் கீழே போய் ஆடுறாரு. டஃப்ல ஆடுனாரு அவரு. நல்லா ஓப்பனிங் இறங்கி நல்லா அடி அடிச்சாங்க. சொல்லாம போட்டு அடிச்சு அவுட் ஆயிட்டானே அவன் என்ன நானு அடிக்கடி என் wife கிட்ட சொல்லுவேன், இந்த கேப்டன் பதவி ரொம்ப கஷ்டம். அது எங்க டீம் ஒருத்தர் சில மீம்ஸ்லாம் பார்க்கும்போது கேப்ஸ்க்கு அனுப்பலாம்னு தோணும். சரி வேணாம். நிறைய மிக்கி ப்ரோ ஒரு 2 பால் போடுங்க. நல்ல பொசிஷனாக உட்காந்துருக்கனே. இருங்க பால் பால் உங்க பேக்ல தான் எடுக்கணும். காருக்கு தான் போகும். ப்ரோ ஏதாவது பால் வச்சிருக்கீங்க ப்ரோ? ஒரே ஒரு ரெட் பால் என் பேக்ல. சார் வெங்க சார் ஏய் இல்ல நூ பால். சாரி ப்ரோ வேணாம் ப்ரோ இருக்கு. ஷாட் ஷாட் 4 ஆமாடா ஷாரிங் அன்பு போடுறது. போர் போயிடுச்சா? கொஞ்சம் எப்படி ஸ்டார்ட் போட்டு நின்றானா போதும். அவுட் ஆயிட்டாரு போங்க.
பேட்ல ஆடுங்க எடுத்துட்டீங்களா நல்லா கூலிங்கா அது நான் அனுப்புறேன் அங்க காலையில தான் அங்க போய் சாப்பிட்டு போனா அதான் எடு அங்க போ இருக்கு பண்ணுங்க சும்மா வாரமா போ கேப்டன் ஸ்பிட்டர் அனுப்புறேன் கேப்டன் ஏய் என்ன ஸ்பிட்டர் ஸ்பான்சர்லாம் கிடையாது உனக்கு எடுத்தீங்களா இல்லையா கேப் ஆடுங்க ஆடுங்க சக்தி கமான் பவுண்டரிடா 100 வந்துச்சா வரலையா 89 குடல் ஏன்னா ஆடலாமே தலைமை 10 ரூபாய் நாளைக்கு புதிய வெட்டாமே இருந்துருவாங்க பால இந்த உடம்பு ஒரு ஒன்றரை அடியில் வேலி இருக்குல்ல அதே நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வலை மாதிரி வாங்க அது நல்லா இருக்கா பாருங்க யோஸ்டி அந்த கிரவுண்ட்ல பத்தியா இல்லையா யோஸ்டி அந்த கிரவுண்ட்ல பத்தியா இல்லையா ஒருத்தர் அவுட் விட்டுறவங்கள்ட்ட டீமே ஆஃப் ஆயிட்டாருங்க பிரதர் வேற ஏதாவது பால் இருக்கா பிரதர் அது ஆல்ரெடி 30 ஓவர் ஆன பால் தானே அப்புறம் அது எப்படி ஆட முடியும் 15 ஓவர் தான் ஆன பாலுக்கு நீங்க அதை ரீப்ளேஸ்மென்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாம்ல 25 ஓவர் ஆன பால் எடுத்துட்டு போறீங்க இல்லைங்க இது ஆக்சுவலி இந்த செமினி ஆர்டர் யூஸ் பண்ண லாஸ்ட் 5 ஓவர்
எடுத்துட்டு போங்க நீங்க 2-3 பால் எடுத்துட்டு போய்க்கீங்க ஓகே சொல்றாங்க அதை கொடுத்துருங்க அவ்வளவுதான் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் இருக்காங்க ஓகேவா அது செஞ்சுரி அடிச்சாரு பாருங்க அந்த மேட்ச்லாம் வரலையா பந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பால் சுத்தமாக போக மாட்டேங்குது கல்லு மாதிரி ஆயிடுச்சுங்க அவனுங்க அடிச்சுட்டு இங்கே போகலாம் நாளைக்கு போய் நானும் தடுத்துட்டாரு தான் எனக்கு இங்கேருந்து தெரியவே இல்லை ஹைட்டுக்கு தடுத்துட்டாரு தான் இந்த பக்கம் பெருசு போர் பவுலிங் தான் நிறைய ரன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்கு 16 ரன்னு முதல் இல்லை 2 ஓவர் 40 நிமிஷம் தினேஷ் வந்தாரு ஆரம்பிச்சாரு சூப்பர் அந்த நாள் இனிய நாள் ரொம்ப வித்து கொடுத்துட்டான் ரொம்ப வித்து கொடுத்துட்டான் எல்லா பாலையும் குடும்பங்க அடிச்சு சரி பேட்டிங் சரி பண்ணிட்டு வர விக்கெட்ஸ் 2 விக்கெட் தான் போயிருக்கு பேட்டிங் ஆடுற லோ ஆர்டரில் யார் வெளியே இது இருக்காரு கார்த்தி இருக்காரு 2 ரெண்டு அடிக்கணுங்க ஏவி போயிட்டு மேலே போயிட்டான் உங்க ஏழு கம்பெனி பேர் என்ன ஓஷன் கேலக்ஸி ஓஷன் அந்த அக்ஷயா டுடே ஆப்போசிட்ல இருக்கா பின்னாடி பிளேட் இவ்வளோதான் இந்த மாதிரி கேப் பார்த்து ஆடுங்க சாய் அக்ஷயா டுடேக்கு பேக் சைடு இருக்கு அதை கொடுத்துறாங்க
உங்களுக்கு நாளைக்கு இது போட்டாச்சு. சொல்றேன் நீங்க தான் வரேன், நீங்க போட்டாச்சு. வீட்டுக்கு சொல்றேன். நாளைக்கு கிளாஸ் 10 மணி 11 மணிக்கு சொல்லிச்சு. அதெல்லாம் 10 போயிடலாம். ஏன் கேப்ஸ் ஆள் இருக்கா அப்ப? இல்ல ஆள் இல்ல. அவரை சேர்த்தியே போகணும்னு தான். எங்க நீங்க இருக்கீங்களா? நான் ஆள் இல்லைன்னு போட்டு வச்சிருக்கேன். யாராவது 2 பேர் போட்டா நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏய் 2 வடை இருக்குடா, சாப்பிடுறீங்களா? சட்னி இருக்கா? இருக்கு. சட்னி மாமா நிறைய இருக்கு. ஒரே ஒரு வடை மட்டும். நான் அப்படியே எடுத்துங்க. இங்கே வைங்க. வடை ஒன்று சாப்பிடுங்க. ஏன் அது கொடுக்குறாங்க? பணம் பழமா? அறிவுப்படம் பார்க்க சிதம்பரம் ரீசே என்ன ரவுடிடா? ஷாட் ஷாட். என்னைக்கா நான் ஆண்ட்ராய்டு மினிட்ஸ் மாற்றி சாப்பிடுறீங்க ஹாஃப் லன்ச் ஆண்ட்ராய்டு தனியாக சாப்பிடுறது இல்லையா? பருப்பு பப்பு கொஞ்சம் போடுங்க, பருப்பு போடுங்க. அப்படியே அடினா குட்சாட் அம்ஜா. அஞ்சா முடிச்சு வரோட மேட்சை இல்லைண்டா பீஸ்ட் கமான். இல்லை லஞ்சு ஒரு ஓவர் லஞ்சு ஸ்கூல் அடிப்போம். இங்கே அடிச்சு எத்தனை வாட்டி அவனுக்கு சொல்றேன். ஷாட்யா சூப்பர் அன்பு. ஓடி வந்து மாங்க அடிக்கிறேன். ஷாட் 2 பவுண்டரி அப்படி ஒரு வடை ரன் அவுட் போகிறீங்க.
வருதுண்ணா ஓடி வேகமா ஓடு வேகமா ஓவர் போதுக்குள்ள நீ போயிடு வேகமா போயிடு பேட்டை கிளிக் பண்ணுங்க ஃபிளாஷ்ல போடாத பேட் தந்தா அவங்க கிக் அவுட் தரலாம்ல இந்த பேட்டை காணாம போச்சுன்னா நான் பண்ணுவேன் சூசைட் பண்ணிப்பியா வேண்டாம் அதான் எல்லா குரூப் போயிட்டு டீம் டைம் மாறினாங்க கிளாஸ் அந்த மாறிட்டாங்க இன்னும் சில வந்துட்டு அத்திப்பேட்டை அப்படிதான் ஒழிச்சு வச்சோம் தேடி தெரியலாம் ஜூஸ் கடையில் அப்படியே போயிருச்சா சாய் தான் சொன்னது அப்படியே அதனால எடுத்துட்டு போய் கார் கிளச் எடுத்துட்டு போய் வேண்டியதானே அசி திக்னாரு அதான் நீட்டா இருக்கும் இங்க ஜேகே ஜேகேல அண்ணா வாடா போறேன் யாரே உங்களா ஜேகேல என்னையான திட்டினா வடையோட ஓட சும்மா எல்லாம் பேசி தெரிச்சோம் பாய் எவ்வளோ யாரு ஷாட் கேப் பாருங்க சாய் கேப் பாருங்க ஓவருக்கு 10 ரன் ஆடணும் ஷாட் அப்படியே ஆடுங்க ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாலும் ஆல்மோஸ்ட் அதுதான் கிரவுண்ட் வந்துட்டோம் போன வாரம் அந்த இது வாகை நல்ல டிராவலர் பிளேயர்னா ரெண்டு அப்பா 2 ஓடுங்கப்பா என்னப்பா ஓடவே மாட்டேங்குது இது எல்லாரும் தான் அவருக்கு போடுறது ரொம்ப கஷ்டம் தான் அங்கே புரியாதா அங்கே குட்டியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் ட்ராவல் ஆகிடும் அவர் எங்க போட்டாலும் அங்கே இருக்காரா நம்மள்ட்ட ஓடி கரெக்டாக பில்டு கிடைக்குதாடா
2 சாய் 2 கரெக்டாக தான் ஆடுறாரு. அவருக்கு இங்கே வளைச்சு அடிக்க முடியும். கையில் பேசல. பாருங்க கால மணி கேட்டது அவர் போறது எல்லாமே good shot Amja அவர் தான் வேணாம் நாங்க இறக்குறேன்னா நான் அப்படியே கேப்டன் அவர் தான் வேணாம் Amja bro Amjad 5 overs 50 கடைசி வரைக்கும் நீங்க எடுக்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் இருங்க 58 ஆடலாம் டைம் இருக்கு சரி இல்ல தண்ணி இருக்கா சரி மசாஜ் காட்ட விட்டு போறாங்க இன்னைக்கு தான் பார்த்தோம் பேட்டிங் சாய் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க சாய் 5 ஓவர் 50 ரன் தான் ஜெய்
தாண்டவே இல்லை பாருங்க. சரி ஓகே, ஒரு பால் தான் இருக்கு. குட் ஷாட் அம்ஜா, குட் ஷாட். கடைசி வரைக்கும் கடைசி பால் வரைக்கும் மேட்ச் எடுத்து போங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் போட்டு தான் ஆடுறோம். அது என்னோட டீமியா அது? இந்த டேபிள் இருக்க வரைக்கும் அந்த பக்கம் கடை இருக்கு. Well made, Sai. Well made. Very good, Amja. Wide dana umpire sir. Shot, Sai. Hardik Pandya. Come on. எல்லாரும் டவுன்ல இருக்காங்க, நம்ம எங்க இருக்காங்க? நம்ம போய் டவுன்ல என்ன பண்ணுவோம்? நமக்கு வராது. Come on, கட்டிடா. 32 பாரு 32.
இல்லையா பால் வரல பாரு வேற ஆளுட்டே வரல ஓடுங்க ரம்பு கிட்ட வச்சுக்குவான்னு கேட்டாரு. ரொம்ப தண்ணி குடிக்கணும். 32 கான்சென்ட்ரேட் 20 பால் 30 ரன் அடிக்கலாம். அது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வளம் மாதிரியே வச்சுக்குவாங்க. சரி அது பரவாயில்ல. பால் ஒரு குச்சியில் ஒரு வளம் மாதிரி அது நீ வாங்கிறதுக்கு லேட் ஆகும். நாளைக்கு நம்ம வீட்டில் வளம் இருக்குல்ல வாங்கிக்கோண்ணா அவுட் ஆயிட்டல. ஸ்டார்ட். விட்டாங்க. 31-21. கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் கொண்டு போங்க. Nice shot now. டேய் 24 தான் கேன்சல் பண்ணி ஆடுங்க 19-24 தான். மூணு ஓவர் 23 தான் கமான் 18-23. மேட்ச் முடிச்சு பாத்துறேன்டா. பொறுமையா ஆடுங்க
என்னங்க இது அம்பையர் வெளியே அவ்வளவு ஏறி இறங்கி வராரு, அப்புறம் யோசிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்குறாரு. தெரியல டவுட் இல்லை, அதெல்லாம் மேட்சே மாறுறாரு. பேரு அம்பையர் நல்ல டெசிஷன் கொடுக்குறீங்க, சூப்பரா. பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் எப்படி கொடுக்கணும் கூட தெரியல. எட்டி பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு அப்புறம் கொடுத்தீங்களா? தப்புங்க அதெல்லாம் கேட்டு சொல்ல முடியாதா? எடுத்தோன்னே எப்படிங்கிறோம்? பண்றது தப்பு பண்ணிட்டு ரொம்ப ஓவரா பேசுறீங்க. கம்பேரிங் பண்ண தெரியல. Short boy. நான் வந்து கொஞ்சம் செட் ஆன பிறகு தான் நான் வந்து
No ball. Free கேளுங்க. அப்படியா? clear no ball. நான் ரெக்கார்டிங் கூட அம்பேர் கிளியரா தெரியுதா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அப்படி உட்கார்ந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கலாம் ஆப்போனன்ட் டீம் நான் கேட்டேன் நம்மளுக்கு ஆப்போனன்ட் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணி விடுங்கன்னு கேட்டேன் நான். இதெல்லாம் பவுலிங்கா? இதெல்லாம் பவுலிங்கா? இதே சொல்லுங்க. இல்ல இல்லடா வெளிய வாங்கடா, போடா வாங்கடா. ஓட்டத்தினே ஓட வேணாம். ரெக்கார்டிங் இருக்கு. இதெல்லாம் அடியா பவுலிங்கே கிடையாது. இதுக்கு ஆர்கியூமென்ட். அதுக்கு சொன்னா கூட பரவாயில்ல, ஒத்துட்டு அமைதியா போறான். இல்ல வேண்டா. லிட்டரலி அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. ப்ரோ அடிச்சா நோ ப்ரோ அடிச்சா வார்னிங்ல கிடையாது. டைரக்டா நோ பால் தான். க்ளோஸ் பால்னா கேப்டன் நீங்க உள்ள போங்க கேப்டன். கேப்டன் மாதிரி பேசக்கூடாது. அது ஒரு மேனஸ் டீம்ல ஒருத்தன் தான் கேப்டனா இருக்கணும். ஏய் காந்தி நீ போவாத வேணா வா. ஆமா வயலன்ஸ் இருக்கு இடத்து காந்தி இருக்கு என்ன வயலன்ஸ் இல்ல காந்தி என்னடா அவள சண்டைக்கு போறவங்க ப்ரோ அந்த அவுட் கொடுத்ததுனா ரொம்ப ஓவர் ஆயிடும். போன வாரம் என்ன டர்ஃப் கிட்ட கொடுத்த அவுட்டோட மொத்தம் வானம் பார்த்துடனே ரெண்டு எமோஷனை ஒரே சென்டென்ஸ்ல கொண்டு வராங்க. என்னடா ரெண்டு எமோஷனை ஒரே சென்டென்ஸ்ல கொண்டு வராங்க. ஆனா அவரை bowling போடுறது தான் நமக்கு அட்வான்டேஜ். முரளி நான் போடல 800 டிக்கெட்ஸ்க்கு சாப்பிட்டா அவனுக்கு பல தடவை செக் பண்ணுவாங்க. என் போல் என்ன எப்படி ஐயோ கோபால் அது என்ன ஆச்சு அவர் குச்சி நோ பால் பால் நான் மாட்டிக்கிறேன். வைட் ஏங்க அம்பேர் டிஸ்டன்ஸ் ஃபைனல்னு சொல்லிட்டு இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. வைட் தானே ப்ரோ? நைஸ் நைஸ் பரவாயில்ல பாய். அங்கனாச்சு ஸ்ரீஹரினா மேட்ச் சாப்பாடு அங்க என்ன அங்கனா ஒரு அப்பயே ஒரு கிட்ட தான் பாரு
9 பால் போட்டு ஒரே ஒரு 4 கிளியர் பண்ணு பால் டு பால் வந்துடா சண்டை போட்டாங்க சரியா வைக்கவே இல்லை வைச்சா கூட யோசிச்சிருப்பான் லக்கம் பேரு டென்ஷன் பண்ணாத ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க பால பாத்தடிக்க சொல்லுங்க கார்த்திக் கவர் பண்ணி வர்றா Voice before distraction. ரேட் அதிகம் நார்மல் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓட்டுற மாதிரி இல்லையா இந்த நானா அந்த வாரத்துக்கு நீ தான் அப்போ ரெடி பண்ணிட்டேன் ஆனா அது சூப்பர் அவனுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு ஏண்டா நாய்க்கு வந்தாமா ரெண்டு ஆர்டர் இருக்கலாம் சாய் நம்ம டீம்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஓடுறது கிடையாது ஃபர்ஸ்ட் பால் Fast, come on, come on, come on. balls 9 Huh? 9 ஆமா அண்ணா ரெண்டு ஓடலாம்ண்ணா என்ன மாத்துவாங்க
சைஸ் டேய் சிக்ஸ் ட்ராடா மேட்ச் சாய் 6 அடிங்க சாய் ப்ரோ கேட்டா அந்த போயிட்டு வருவாங்க டிசைடர் மட்டும் தான் ஒரு வைடு come on 160 come on sai கொஞ்சம் நின்று ஓடினதுனால இதாயிடுச்சு இப்போ அந்த வார்டு பார்த்தீங்களா வார்டு இன்ட்ரோ புண்ணிய இந்தியா யாரு அது இல்லன்றா இல்லன்னு ஒருத்தன் கத்துறான் அதுக்கு வெறி பிடிச்சோடா இல்ல நாங்க டோட்டலி அக்ரி நாங்க எங்களோட என்னன்னா அப்பீல் டிஸ்கஸ் பண்றது தப்பு நீங்க என்ன பண்ணா டிசிஷன் வித்தல் பண்ணிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன வேணாலும் இல்ல I have nothing sir well taken well taken expenses see YouTube expenses போடவே உள்ளடா நீங்க தலையில